வணக்க மாதத்தினுடைய 4ஆம் நாளில் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதாவின் பெயர் அமல உற்பவம். இந்த மாதாவை இன்றைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதாவை பற்றி, ஒரே மாதா தான், ஆனால் பல பெயர்களில் இந்த மாதா அழைக்கப்படுகிறார்கள். எனவே அமல உற்ப மாதா என்ற இந்த பெயரில் இருக்கக்கூடிய அன்னை மரியாவை பற்றி நாம் இன்றைய வாசகத்தோடு சேர்ந்து சிந்திப்போம். அமல உற்ப மாதாவினுடைய திருவிழாவை நாம் என்னைக்கு கொண்டாடுறோம்? பிப்ரவரி டிசம்பர் 8ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, அமல உற்பவி என்கின்ற அந்த பெயருக்குள்ளேயே அந்த விழாவினுடைய, அந்த மாதாவினுடைய அந்த மகிமை அல்லது மாதா எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அமல உற்பவி, மாசில்லாமல் உற்பவித்தவள், பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். இந்த உலகத்திலேயே பாவம் இல்லாமல் பிறந்த ஒரே மனுஷி யார் என்றால் இயேசுவுக்கு அப்புறமாக யார் என்றால் அன்னை மரியாள். கடவுள் இந்த மாபெரும் கொடையை அன்னை மரியாளுக்கு கொடுத்தார். இந்த உலகத்தில் எல்லோருமே ஆதாம் ஏவல் வழியாக நாம் ஜென்ம பாவத்தில் நாம் நுழைகிறோம். ஜென்ம பாவத்தோடு இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம். நம்மை போலவே இந்த உலகத்தில் பிறந்த ஒரே ஒரு பெண் இந்த ஜென்ம பாவத்தில் இருந்து தவிர்க்கப்பட்டு பாதுகாப்போடு ஆண்டவருடைய பாதுகாப்போடு பாவம் அணுகாமல் பிறந்தவள் அன்னை மரியாள். மாசின்றி பிறந்தவள் அன்னை மரியாள். ஏன் என்றால் அது நமக்கு தெரியும். இந்த பெண்ணைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். உலக மீட்பரை இந்த உலகத்தில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதனாக இந்த உலகத்தில் இயேசு வர வேண்டும். அப்போ புனிதம் நிறைந்த பாவமே அறியாத ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் பெற்றெடுப்பவரும் கூட பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ பாவம் இல்லாமல் இருக்க அன்னை மரியாளை அவர்களுடைய பெற்றோர்களுடைய அன்னாள் சுவைக்கின் இவர்களுடைய அன்னாளுடைய கருவிலேயே அன்னை மரியாள் உதிக்கிற போது பாவம் இல்லாமல் உற்பவிக்க கடவுள் சித்தம் கொள்கிறார். ஆக இந்த அன்னை மரியாளுடைய இந்த அமல உற்பவி பெயர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இப்போ நாம் திருப்பி மறுபடியும் பாவம் இல்லாமல் பிறக்க முடியாது. நாம் ஏற்கனவே பிறந்திருக்கிறோம். இப்போது நாம் இப்படி யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த உலகத்தில் அன்னை மரியாளை பாவம் இல்லாமல் பிறக்க வைத்தார். ஆனால் பாவம் செய்யக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையை அன்னை மரியாளுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. நான் சொல்றது புரியல நினைக்கிறேன். பாவம் இல்லாமல் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் பிறந்தாங்க. பிறந்த பின்பு பாவமே செய்ய முடியாத, பாவமே செய்ய இயலாத அல்லது பாவமே இல்லாத ஒரு உலகத்தில் அன்னை மரியாள் இருந்தாங்களா? எஸ் ஆர் நோ? இல்லை. பாவம் நிறைந்த உலகத்தில் தான் அவங்க இருந்தாங்க. பாவம் இல்லாமல் பிறந்தாலும், பாவத்துடைய மாசு அவரிடம் இல்லாமல் இருந்தாலும் பாவம் நிறைந்த உலகத்திலே தான் பிறந்தாங்க. ஆனால் தன்னை சுற்றி பாவங்கள் நடந்த போதும் கூட தன்னை முழுமையாய் அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டாள். இப்போ நாம் ஞானஸ்தானத்தின் வழியாக நம்முடைய ஜென்ம பாவம் கர்ம பாவம் நீங்க பெறுகிறது. அதான் நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லுது. நாம் பாவத்தோடு பிறந்தோம். ஆனால் நம்முடைய பாவம் எப்போ கழுவப்படுகிறது? நாம் ஞானஸ்தானம் பெறுகிறப்ப நம்முடைய எல்லா பாவங்களும் கழுவப்படுகிறது. ஜென்ம பாவம் கர்ம பாவம் எல்லாம் கழுவப்பட்டு நாமும் எப்படி ஞானஸ்தானத்துக்கு அப்புறமா எப்படி இருந்தோம்? நாமளும் தூய்மையாக தான் இருந்தோம். நாமும் அன்னை மரியாளை போல ஒரு தூய்மையான ஒரு மனித குழந்தையாக ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினோம். ஆனால் அன்னை மரியாளை போல ஒரு பாவப்பட்ட உலகத்தில் நாமும் இருந்தோம். பாவப்பட்ட உலகத்தில் நாம் இருக்கிறோம். நாம் என்ன ஆயிட்டோம்? இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு நாம் அடிமையாயிட்டோம். இந்த உலகத்தினுடைய பாவங்கள் நம்மை அழுத்துகின்றன. அந்த பாவங்கள் நமக்கு அது சோதனை கொடுக்கறதுனால நாம் பாவங்கள் செய்பவர்களாக வாடுகிறோம். அப்போ அன்னை மரியாள் இந்த அமல உற்பவி பெயர், இந்த அமல உற்பவி என்கின்ற அன்னையினுடைய பெயர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தி என்னவென்றால்,
நாம் பலவீனமானவர்கள். அப்போ நமக்கு ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நமக்கு இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆசீர் நமக்கு அதிகமாய் வேண்டும். அப்போ அன்னை மரியாள் தூய ஆவியினால் முழுமையால் ஆட்கொள்ளப்பட்டார். தன்னந்தனியாக மாதா பாவத்தெல்லாம் அப்படி செய்யாமல் இருந்திருக்க முடியாது. மாறாக அன்னை மரியாள் யாரால் ஆட்கொள்ளப்பட்டால்? முழுவதுமாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். அந்த தூய ஆவி நம்மை நாம் தூய ஆவினால் ஆட்கொள்ளப்படுகிற போது நமக்கும் கூட பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். தூய ஆவியானவருடைய உதவியை நாம் அடிக்கடி கேட்கிற போது நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான வழி நமக்கு கிடைக்கும். அப்போ மனித சக்தியால் பாவத்தை எதிர்கொள்ள முடியல. நம்மளாம் மனித இயல்போடு இருக்கிறோம். அதனால் பாவத்தை ஜெயிக்க முடியல, சோர்ந்து போகிறோம், பாவத்தில் விழுந்து போகிறோம். அப்போ இந்த பாவங்கள் நம் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க, அல்ல பாவத்தில் நம்ம விழாமல் இருக்க நமக்கு ரொம்ப ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய யார் அப்படின்னா அது தூய ஆவியானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தில் கூட நமக்கு அதை தான் சொல்கிறார். தூய ஆவியை பற்றி பேசுகிறார், அன்பை பற்றி பேசிட்டே வர்றார். என்னை அன்பு செய்கிறவன் என் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், என் கட்டளைகளை கடைபிடிக்கிறவன் என்னை அன்பு செய்கிறான், என்னை அன்பு செய்தால் என் தந்தை அன்பு செய்கிறார் அப்படின்லாம் சொல்லிகிட்டே கடைசியில் ஆவியானவரை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறார்? உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன், என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். நம்ம எப்படி வாழணும் என்றதை இப்போ நான் இன்னைக்கு போதிக்கிறேன், ஏதோ பிரசங்கம் கொடுக்குறேன், இது ஏதோ யாருக்காவது மனசில் படும், சரி அதன்படி வாழலாம் அப்படி யாரோ ட்ரை பண்ணலாம் நம்புகிறேன். நம்முடைய அப்பா அம்மா நமக்கு இப்படி தான் வாழணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இப்படி தான் குடும்பத்தை நடத்தணும், இப்படி தான் வாழ்க்கை இருக்கணும், இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். அது பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இவங்க எல்லாரையும் விட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதுக்கு ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழணும் என்பதற்கு கற்றுக் கொடுக்க ஒருவரை தந்திருக்கிறார். அவர் யாரு? தூய ஆவி. ஆனால் பல சமயத்தில் இவர்கிட்ட நம்ம கேட்கறதே கிடையாது. ஆண்டவரே நான் எப்படி வாழணும், ஆவியானவரே நான் என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி பேசணும், இந்த ஒரு தொழில் தொடங்க போகிறேன், இது எப்படி நான் பண்ணணும், இந்த என் பிள்ளைகளுக்குண்டான ஒரு முயற்சி எடுக்க போகிறேன், இது நான் செய்வது சரியாக கரெக்டாக அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த தூய ஆவியானவர்கிட்ட நாம் பல சமயத்தில் கேட்பது கிடையாது. நாம் சொந்தமாக செய்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம செய்கிறோம். பல சமயத்தில் அதனால தான் நாம் தோல்வியை தழுவுகிறோம், பல நெருக்கடிகளையும் நாம் சம்பாதிக்கிறோம். ஆக அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா தூய ஆவியானவர். அடுத்த வாக்கியம் பாருங்க, நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு அவர் நினைவூட்டுவார். அப்போ இயேசு நம்ம எப்படி வாழணும் என்பதை தூய ஆவியானவர் அடிக்கடி நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். இது தப்பு வேண்டாம், இது சரியாக வராது வேண்டாம், இது உன்னுடைய குடும்பத்துக்கு பொருந்தாது வேண்டாம், இது உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாது வேண்டாம், நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அதை மதிக்கிறது கிடையாது. நாம் நம்முடைய இஷ்டமாக வாடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அமுலுவற்ப அன்னையினுடைய பெயர் தாங்கி அந்த மாதாவும் இன்றைய வாசு நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? அன்னை மரியாள் தூய ஆவியால் நிறைந்திருந்து அந்த தூய ஆவியின் ஏவுதலுக்கேற்ப அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததனால் இன்றைக்கு விண்ணிற்கும் மண்ணிற்கும் வாக்கினியாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் மகிமையை அந்த அன்னை மரியாள் அடைந்தது போல நாமும் தூய ஆவியானவருடைய வழி நடத்தலை நாம் நடந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய மாபெரும் ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும்.